தமிழக முதலமைச்சர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு முதல் முறையாக தலைநகர் டெல்லிக்கு செல்லும் பயணம் தற்போது அரசியல் வட்டாரத்தில் மிக முக்கியமான நிகழ்வுகளின் பயணமாக பார்க்கப்படுகிறது. சிறப்பு விமானம் மூலம் தலைநகர் டெல்லிக்கு செல்லும் முதலமைச்சர் விஜய் மாலை 4:30 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க திட்டமிட்டுள்ளார். அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான சோனியா காந்தியும் அவர் சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக தலைநகர் டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. இதுவே தற்போது தேசிய அரசியலில் மிகப்பெரிய பேசும் பொருளாகவும் எழுந்துள்ளது. ஒரே நேரத்தில் பிரதமர் மோடியையும் காங்கிரஸ் கட்சியின் ஆளுமையாய் விளங்கும் சோனியா காந்தியையும் அடுத்தடுத்து சந்திப்புகள் என நிகழ்த்தியிருக்கும் இந்த விஜய் பயணத்தின் பின்னணியில் பல அரசியல் சூட்சமங்களும் அரசியல் நகர்வுகளும் இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை தமிழக அரசியல் மட்டுமே கவனம் செலுத்தி வந்த முதலமைச்சர் விஜய் தற்போது தேசிய அரசியல் தலைவர்களுடன் நேரடி தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள நீண்டகால அரசியல் பயணத்திற்கு அடித்தளமிடவும் அவர் தனது முனைப்பை மேற்கொண்டிருக்கிறார். பிரதமர் மோடியுடன் நடைபெறும் சந்திப்பில் தமிழகத்திற்கு தேவையான நிதி, தொழில் முதலீடு, புதிய திட்டங்கள் மற்றும் மத்திய அரசு ஒத்துழைப்பு ஆகியவை குறித்து பேசுவதற்கும் மத்திய அரசுடன் ஒரு இணக்கமான உறவை மேம்படுத்தவும் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு அது அடித்தளமிடவும் முதலமைச்சர் விஜயின் பயணம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இது ஒருபுறம் என்றால், தேசிய நீரோட்டத்தில் தன்னை ஆளுமைப்படுத்திக் கொள்ள காங்கிரஸ் கட்சியுடன் கைக்குலுக்கிக் கொண்டிருக்கும் இந்த சூழலில் கட்சியின் தலைமையில் இருக்கக்கூடிய சோனியா காந்தி, காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்களையும் சந்திக்க இருக்கிறார். இந்த சந்திப்பு அரசியல் ரீதியாக இன்னும் பெரிய உறவுகளின் பாலங்களை அடித்தளமிடுவதற்கான சந்திப்பாக இருக்கும் என்றும் கருதப்படுகிறது. தேசிய அரசியலில் எந்த கட்சிக்கும் முழுமையாக சாயாமல் அனைவருடன் நல்வுறவை வைத்துக் கொள்ளும் அரசியல் பாணியை விஜய் தற்போது தேர்வு செய்திருக்கிறார். சினிமாவில் மாஸ் ஹீரோவா ரசிகர்களை கவர்ந்து வந்த விஜய் தற்போது அதே பாணியில் சஸ்பென்ஸ் மற்றும் சர்ப்ரைஸுடன் தனது அரசியல் நகர்வுகளையும் நகர்த்த தொடங்கியுள்ளார். இதனால் இருதரப்பு அரசியல் முக்கிய பிரமுகர்களையும் ஆளுமைக்குரிய அனைத்து அரசியல் தலைவர்களுடன் தோழமை உறவை வளர்த்துக் கொள்வதற்கு இந்த டெல்லி பயணம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த டெல்லி பயணம் ஒரு சாதாரண மரியாதை சந்திப்பா அல்லது தேசிய அரசியலில் விஜயின் அடுத்த கட்ட பிரவேசத்திற்கான தொடக்கமா என்பதை அவர் சந்திப்பின் முடிவுகளின் பிறகு பல விஷயங்கள் உற்று நோக்கப்பட வேண்டியதாய் இருக்கும்.